ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 வருகிறது. அன்று வீட்டில் அதிர்ஷ்டம் செல்வம் பெருக எந்த பிள்ளையார் வைத்து வழிபட வேண்டும், பிள்ளையார் சிலை வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை, பூஜையில் அவசியம் இருக்க வேண்டியவை, பூஜையின் போது கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது, எத்தனை நாட்கள் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபடலாம், வழிபடும் நாட்களும் அதன் பலன்களும், இவற்றை பற்றி இப்பதிவில் காணலாம். விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். பல இடங்களில் பந்தல் அமைத்து விநாயகர் பல விதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவார்கள். பிறகு 10 நாள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து ஓடிவிடும் என்பது ஐதீகம். 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவதுண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களிலும் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தி என்று செய்ய வேண்டியவை. வீடுகளில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வந்த சிலைகளை வைத்தும், இன்னும் சிலர் தாங்களே செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள். ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம் குடை வைக்க வேண்டும். தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விநாயகர் விக்கிரகமானது முழுமை பெறாது. இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும். கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும். கண்டிப்பாக இருக்க வேண்டியவை: விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்கும். விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். பலவிதமான பாடல்கள் பாடி மணியோசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு 1.5, 3, 5, 7, 10, 11 என்ற எண்ணிக்கையிலான நாட்களின் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தியில் செய்யக்கூடாதவை: வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகரின் துதிக்கை வலது புறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது. அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும். அதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும். விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. தினமும் ஏதாவது நைவேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். இதை மட்டும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. விநாயகர் சிலையை தனியாக வைக்கக்கூடாது. வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் அதோடு லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது சிவன், பார்வதி, முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும். கற்பூர ஆரத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்கக்கூடாது. வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு வெங்காயம், பூண்டு உள்ளிட்ட தாஸ்மிக உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. சாத்வீக உணவுகளை சமைத்து விநாயகருக்கு படைக்க வேண்டும். அதாவது அவல், பொரி, கொழுக்கட்டை, மோதகம் போன்றவைகளை விநாயகருக்கு படைக்க வேண்டும். அதிர்ஷ்டம் பெருக பிள்ளையார் சிலை வாங்கும் போதும் இதெல்லாம் கவனிக்க மறக்காதீங்க. வீட்டில் களிமண்ணால் ஆன விநாயகரை வாங்கி வைத்து வழிபடுவது வழக்கம். இந்த விநாயகர் சிலையை தேர்ந்தெடுக்கும் போது சில முக்கியமான அம்சங்களை கவனித்து வாங்க வேண்டும். இத்தகைய விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்து வழிபடும் போது செல்வ வளம், அனைத்து வகைகளும், வாழ்வில் வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். அப்படி எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என நாம் இங்கு தெரிந்து கொள்வோம்.
விநாயகர் சிலை வாங்கும்போது முக்கியமான 5 விஷயங்களை கவனிக்க வேண்டும். இதனால் வீட்டில் செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் பெருகிக் கொண்டே இருக்கும். பிள்ளையார் சிலை வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை: விநாயகரின் வடிவம். வீட்டில் வழிபடுவதற்காக வாங்கும் விநாயகர் சிலை லலிதாசனத்தில், அதாவது ஒரு காலை மடித்தும் மற்றொரு காலை தொங்கவிட்ட நிலையிலும் அமர்ந்த கோலத்தில் இருக்க வேண்டும். இது வளம் மற்றும் அமைதியின் அடையாளமாகும். அதேபோல் விநாயகர் ஆசனத்தில் சாய்ந்த நிலையில் இருக்கும் விநாயகர் சிலையும் வாங்கலாம். இது மிகவும் அதிர்ஷ்டம், செல்வ வளம், சொகுசான வாழ்வின் அடையாளமாகும். விநாயகரின் துதிக்கை. விநாயகர் சிலையில் அவரின் துதிக்கை எந்த திசை நோக்கி இருக்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். வாஸ்து சாஸ்திரப்படி விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பிய நிலையில் இருப்பது செல்வ வளம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகும். அதே சமயம் வலதுபுறம் துதிக்கையை திருப்பியபடி இருந்தால் இது மிகவும் சிரமமான நிலையை குறிக்கும். 3வது, விநாயகரின் நிறம். குடும்பத்தில் அமைதியும் செல்வ வளம் நீடித்திருக்க வேண்டுமானால் வெள்ளை நிற விநாயகரை வழிபட வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் பெற வேண்டும் என நினைப்பவர்கள் மண்புற நிறத்திலான விநாயகரை சிலையை வைத்து வழிபடலாம். ஆனால் வெள்ளை நிற விநாயகரை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இது செல்வ வளம், உற்சாகம், வெற்றி ஆகியவற்றை ஈர்க்கக்கூடியதாகும். விநாயகரின் சிலையின் பின்புறம் எப்போதும் வீட்டின் வாசலை நோக்கியவாறு வைக்க வேண்டும். 4வது, சேதமடையாத சிலை. விநாயகர் சிலை சிறிதும் சேதமடையாமல் இருக்கிறதா என நன்கு கவனித்து வாங்க வேண்டியது அவசியம். அதேபோல் வீட்டிற்கு எடுத்து வரும் போதும் விநாயகர் சிலைக்கு எவ்வித சேதமும் ஏற்படாமல் கவனமாக எடுத்து வர வேண்டும். 5வது, விநாயகரை வைக்கும் திசை. வீட்டில் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு மேற்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகள் மிகவும் உகந்ததாகும். வாஸ்து சாஸ்திரப்படி விநாயகரின் தந்தையான சிவனுக்குரிய திசை வடதிசையாகும். வடதிசையிலே சிவன் வாசம் செய்வதாக சொல்லப்படுவதால் விநாயகர் சிலையை அங்கு பிரதிஷ்டை செய்வது விசேஷமாகும். விநாயகர் சிலையை ஒருபோதும் தெற்கு திசையில் பிரதிஷ்டை செய்ய வைக்க கூடாது. வீட்டில் எந்த பிள்ளையார் வைத்து வழிபடலாம், அதற்கான பலன்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட சகல சௌபாக்கியமும் கிடைக்கும், காரிய சித்தி தருவார். குங்குமத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் அகலும், குழந்தைகளை படிப்பில் வல்லவராக்குவார். புற்று மண்ணினால் பிள்ளையார் செய்து வணங்க நோய்கள் அகலும், விவசாயம் செழிக்கும், வியாபாரத்தை பெருக வைப்பார். வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கரையும், வளம் தருவார். உப்பினால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் எதிரிகளின் தொல்லை நீங்கும், எதிரிகளை விரட்டுவார். வெள்ளை எருக்கில் பிள்ளையார் செய்து வணங்கினால் பில்லி சூன்யம் விலகும், செல்வம் உயர செய்வார். விபூதியால் விநாயகர் பிடித்து வழிபட்டால் உஷ்ண நோய்கள் நீங்கும். சந்தனத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் புத்திர பேறு கிடைக்கும். சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும். வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்ச விருத்தி உண்டாகும். வெண்ணெயில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும். சர்க்கரையில் பிள்ளையார் செய்து வழிபட சர்க்கரை நோயின் வீரியம் குறையும். பஞ்சு சாண விநாயகர் நோய்கள் நீக்குவார். கல் விநாயகர் வெற்றி தருவார். மண் விநாயகர் உயர் பதவிகள் கொடுப்பார். எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி அன்று மண்ணால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரைத்தான் பூஜையில் வைத்து வழிபடுகிறோம். எதனால் தெரியுமா? மண்ணில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு நாள் மண்ணிற்குள் தான் அடங்குவோம் என்னும் மிக பெரிய தத்துவத்தை நாம் எல்லோரும் உணர்ந்தும் வகையில் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை வாங்கி வந்து பூஜித்து விட்டு கடலிலோ குளத்திலோ மண்ணோடு மண்ணாக கரைத்து விடுகிறோம். விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடும் பக்தர்களுக்கு எத்தனை நாட்கள் விநாயகர் சிலையை வீட்டில் வைக்க வேண்டும் என குழப்பமான எண்ணங்கள் இருக்கின்றன. விநாயகர் சிலையை குறைந்தது 1.5 நாள் முதல் அதிகபட்சமாக 11 நாட்கள் வரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். விநாயகர் சிலையை நாம் வீட்டில் வைக்கும் நாட்களை பொறுத்து நமக்கு கிடைக்கும் பலன்களும் மாறும். அதன்படி குறைந்தபட்சம் 1.5 நாட்கள் வீட்டில் விநாயகரை வைத்து வழிபடுவோர் சதுர்த்தி நாளில் விநாயகரை வீட்டிற்கு அழைத்து வந்து பின் பஞ்சமி அன்று சிலையை கரைக்க எடுத்து கொடுப்பார்கள். நாட்களும் பலன்களும். இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு இதயபூர்வமான வழிபாடு இருக்கும் என்றாலும் பிரியா விடை அளிப்பதில் சிரமம் இருக்கும். அதே நேரத்தில் 3 நாட்கள் வைத்து வழிபாடு செய்து நைவேத்தியங்கள் படைப்பது, பிரார்த்தனை செய்வது, 10 நாட்கள் வைத்து வழிபடுவது போன்றவை மங்களத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. அதிகபட்சமாக 5 நாட்கள் வைத்து வழிபாடு செய்வது நேர்மறை ஆற்றலையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும் என நம்பப்படுகிறது. 7 நாட்கள் விநாயகர் வீட்டில் வைத்து வழிபட்டால் வீட்டில் ஆனந்தம் குவியும் என்றும் சொல்லப்படுகிறது. விநாயகர் சிலை வழிபாடு பொறுத்தவரையில் அவரவரின் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வழிபட்டு கொள்ளலாம்.
அதில் எந்த தடையும் இல்லை. விநாயகரின் மீதான அன்பு, பக்தி உணர்வு, நமது நல்லெண்ணம் போன்றவைகள் விநாயகரின் பரிபூர்ண அருள் கிடைக்க உதவி செய்யும். 3 நாள் வைத்து விநாயகரை கரைக்க வேண்டுமே. 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை கரைக்க மனம் வரவில்லை எனில் 5ஆம் நாள் நாம் வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கரைத்து விடலாம். விநாயகர் சதுர்த்தி முடிந்தவுடன் விநாயகரை கரைக்கும் வரை ஒரு வேளையாவது வாழைப்பழம் ஏதாவது ஒன்றை வைத்து வழிபாடு செய்யவும். ₹1 வைத்து விநாயகரை வாங்கி வந்தால் அந்த காசை பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலில் உண்டியலில் போட வேண்டும். நீர்நிலையில் போடுவதை விட சிறந்தது. விநாயகர் சதுர்த்தி பூஜையில் அவசியம் இடம்பெற வேண்டியவை: அணிவிப்பதற்கு எருக்கம் பூக்களால் ஆன மாலை, அர்ச்சிப்பதற்கு அருகம் புட்கள், நெய்வேதனத்திற்கு மோதகம் என்று சொல்லப்படும் அரிசி மாவினால் ஆன கொழுக்கட்டை, வழிபாட்டில் பின்பற்ற வேண்டியவை: நெற்றிப்பொட்டில் கைகளால் கொட்டிக் கொள்வதும் தோப்புக்காரணம் போடுதலும் நன்று. எருக்குகளில் வெள்ளை எருக்கு, கலர் எருக்கு எதனை பயன்படுத்துவது? இரண்டுமே தாராளமாக பயன்படுத்தலாம். எருக்கம்பூ நாம் மாலையாக போடலாம், அர்ச்சனைக்கு வைத்துக் கொள்ளலாம். மிக முக்கியமான அருகம்புல், அது இருந்தால் மிக விசேஷம். எளிமையாக வைத்து வழிபாடு நடத்தலாம். வெற்றிகளை அளிக்கும் வித்தக கடவுளான விநாயக பெருமானை எந்நாளிலும் வழிபடுவோம். நம்பிக்கையுடன் அந்த தும்பிக்கையானை வழிபட்டால் கற்பகத்தருவாக இருந்து வாழ்வில் நாம் நலம் பெற வேண்டியவைகள் அனைத்தையும் அருளுவார். அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.